வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்னல் கம்பெனி R out FTDH நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து சொல்லியிருந்தேன். இதில் வந்து MER தான் லாஸ் இருக்குது, ஆனால் லெவல் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஓப்பன் ஃபைபரில் உள்ள அந்த டயோடை எடுத்து நம்ம இதில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம், MER லாஸ் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த தடவை செக் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ வருதுன்னா 71 லெவல் வருது, MER வந்து 37 MER வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இருக்க டயோடை கலத்தி இந்த இதில் உள்ள சிக்னல் கம்பெனியில் உள்ள டயோடை தூர எடுத்துகிட்டு இந்த ஓப்பன் ஃபைபரில் உள்ள டயோடை சால்டரிங் பண்ண போகிறோம். சால்டரிங் பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்க இந்த சிக்னல் கம்பெனியிலேருந்து வந்த இந்த டயோடை டீசால்டரிங் வந்து பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபைபர் FTDHல் உள்ளதையும் நம்ம டீசால்டரிங் பண்ணி இந்த டயோடை மட்டும் தனியாக எடுத்து அதை இந்த போர்டில் வந்து செட் பண்ண போகிறோம். எதனால் செட் பண்ண போகிறோன்னா, எனக்கு இந்த போர்டு வந்து எல்லா இதுவுமே அவுட்டுமே நல்லா லெவல் வந்து லாஸ் இல்லாமல் ஈவனாக இருந்தது. லோடு கொடுத்துமே நான் செக் பண்ணி பார்த்தேன், அப்போவுமே ஈவனாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த டயோடை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதை வந்து லைவாகவே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுதேன். FTDHலேருந்து நம்ம டீசால்டரிங் பண்ணி இந்த டயோடை எடுத்துருக்கனால லென்த் வந்து இது மாதிரி லென்த்தாக இல்லை, அதோட பின்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம வெளிப்பக்கம் இருந்து உள்ளோடி சால்டரிங் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து டெம்பரவரியாக உள்பக்கமே சால்டரிங் வந்து பண்ணி வச்சுட்டேன். இப்போது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத லைவாக செக் பண்ணி பார்ப்போம். அந்த எல் டைப் FTDHல் கொடுக்கும்போது என்ன ஆப்டிக்கல் பவர் இருந்தோ அதே ஆப்டிக்கல் பவர் வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். சிங்கிள் அவுட்டுக்கு பதில் இப்போ அந்த டயோடை தூக்கி R outல சால்டரிங் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஆப்டிக்கல் பவரை அப்படியே இந்த டயோடில் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு அதோட அவுட்புட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அவுட்புட் வந்து உங்களுக்கு 5536 MER வந்து வருது. சிங்கிள் அவுட்டாக இருக்கும்போது 71 dB 37.9 MER வந்தது. இப்போ வந்து 2 MER வந்து கரெக்டாக லாஸ் ஆகிருக்கு. டிபி வந்து கிட்டத்தட்ட 18 dB வரை லாஸ் வந்து ஆகிருக்கு. ஆனாலுமே உங்களுக்கு MER வந்து அது வந்து 25 MER தான் இருந்தது. ஆனால் இந்த டயோடு போட்டிருக்கும்போது கிட்டத்தட்ட 36 MER வரை வருது. அப்படி பார்த்தா இதோட வந்த டயோடோட ஓப்பன் ஃபைபரில் உள்ள டயோடு வந்து உண்மையிலே நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ சிக்னல் கம்பெனியிலேருந்து வர PCB போர்டு வந்து உண்மையிலே நல்லா தான் வேலை செய்யுது. நான் நினச்ச மாதிரி அது வந்து உண்மையிலே போர்டு வந்து நல்லா தான் இருக்குது. முன்னே இருக்க இந்த டயோடு தான் விஷயம். இந்த பின் டயோடு ஓப்பன் ஃபைபரில் உள்ள டயோடை போடும்போது உண்மையிலே நல்ல அவுட்புட் வந்து வருது. 2 MER லாஸு, ஆனால் லெவலை பொறுத்தவரை எல்லா அவுட்லேயுமே சேமாக தான் வருது. ஸோ எல்லா பொருளையுமே FTDH பொறுத்தவரை அதோட டயோடு தான் மேட்ரு. டயோடு வந்து நல்ல விலகுன்ன டயோடு, நல்ல அவுட்புட் வர டயோடை யூஸ் பண்ணால் அதோட ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்கும். அதுக்காண்டி R out வாங்கி பயன்படுத்துங்க, இல்லைனா நம்மளே இந்த மாதிரி தனியாக நல்ல டயோடை வாங்கி நம்மளே சால்டரிங் பண்ணி ரெடி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறதும் கட்டாயம் தப்பு தான். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி 55 dB இதில் அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கிடுவோம். 36 MER வந்தாலும் இந்த இடத்துல தான் அவ்வளோ வருமே தவிர்த்து, நீங்கள் ஒரு RF ஒயர் ஒரு 10 மீட்ரு 20 மீட்ரு போடும்போது அந்த ஒயர் ஒரு 10 dB லாஸ் இருந்தாலும் 45 dB ஆயிரும். கனெக்டர் லாஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு 40 dBக்கு கீழெலாம் போய்ட்டுனா படம் வந்து ஸ்டில்லாக தான் செய்யும். அதுக்கடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு லெவலு ஒரு 45 dBக்கு மேலே இருக்கும்போது தான் ஸ்டில் ஆகாது. இப்போ இதில் 55 வருதுங்கிறது வந்து உண்மையிலே கம்மி தான். ஏன்னா -1ல் 55ங்கிறது வந்து கம்மி தான். இந்த FTDHோட வந்த பின் டயோடு வந்து 55 dB 25 MER தான் கொடுத்தது. அதனால் டயோடு சேஞ்ச் பண்ணும்போது MER வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். மற்றபடி R out போடுறது வந்து லைனில் போடுறது வந்து வேஸ்ட் தான். முடிஞ்சளவு ஒரு அவுட்டு 2 அவுட்டோட நிப்பாட்டிக்கிடுறது நல்லது. இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.